ஜனவரி 24, 2025 இன்றைய வேத வசனம் யோவான் 8:11. நீ போய் இனி பாவம் செய்யாதே என்றார். Today Bible verse John 8:11. Go and sin no more, he said. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா இன்றைய நாளிலும் கூட அப்பா இந்த உலகத்தில் இந்த தேசத்தில் அப்பா அநேக பாவங்கள் பெருகி கொண்டு இருக்குது தகப்பனே. அப்பா அநேக பாவங்கள் இந்த சத்ரு என் ஜனங்கள் மேலே நிரப்பி கொண்டு இருக்கிறான் தகப்பனே. ஆவியானவரே இப்பொழுது இறங்குவீராக, இறங்க என் தகப்பனே. ஆவியானவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று அந்த மகளுக்கு அந்த ஸ்திரீக்கு சொன்னது போல இப்பொழுது எங்களுக்கு இறங்குவீராக. மனம் இறங்கும் தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே. இப்பொழுது இறங்குங்க, ஒவ்வொருவரையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. அப்பா சிறு பிள்ளைகளுக்குள்ளும் அப்பா அந்த டிவியும் போனும் பார்க்கும்படியான அப்பா அந்த எண்ணங்களை பொறுத்துகின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. அப்பா வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் இருவரையும் அப்பா இந்த பாவத்துல தள்ளி கொண்டு இருக்கான் என் தகப்பனே. போன் மூலியமாய், சோசியல் மீடியா மூலியமாய் அநேக பாவ காரியங்களை இந்த பிள்ளைகள் செய்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனே. இப்பொழுது இறங்குங்க ஏசப்பா. போதை பழக்கங்கள், அப்பா குடி பழக்கங்கள்னு சொல்லிட்டு அநேக எதுவும் தேவையில்லாத இந்த உலகத்துக்குரிய இச்சைகளை தேடி, மாயை தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்ற இந்த வாலிப பிள்ளைகள் மேலும் கரத்தை இப்பொழுது பலமாய் வைப்பீராக. அப்போ நாங்கள் தெரியாமல் அந்த பாவத்தில் போயிட்டு எங்களால் திரும்ப வர முடியலையேன்னு சொல்லிட்டு கூட கவலையாய் கூட இருக்கலாம். மகனே உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தருவார். நீங்கள் மனம் கசிந்து வேதனையோடு கூட ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாக கேட்டதுக்கு பதில் தருவார். இந்த பாவத்திலிருந்து நிச்சயமா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. மகளே, நீ அழுது கொண்டிருக்கிற, என்னால வெளியில வர முடியலையே, நான் தெரியாம வந்து மாட்டிக்கொண்டேன்னு சொல்ற அழுறியா மகளே, நிச்சயமா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். மகனே, அன்பு வாலிப மகனே, நீ அழுது கொண்டிருக்கின்ற, நிச்சயமா இன்றைக்கு விடுதலை தருவாரு. நீ ஜெபம் பண்ணு, விசுவாசத்தோடு செபி. ஆண்டவர் நிச்சயமா இன்றைக்கு விடுதலை தருவார். இயேசுவின் நாமத்துல செபிங்க. ஒவ்வொருவரும் செபிங்க. அப்படியே கூட கணவன் மனைவிக்குள்ள கூட அப்ப கணவர் ஒரு பக்கம் பாவம் செய்து கொண்டு இருக்க, மனைவி ஒரு பக்கம் பாவம் செய்து கொண்டு இருக்கும்படியான அப்ப அந்த நிலைமை இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கு தகப்பனே. அந்த பாவங்களை அந்த குடும்பத்துக்குள்ள நிரப்பி கொண்டு இருக்கின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக என் தகப்பனே. அந்த குடும்பத்திற்குள்ள பாவத்தை எடுத்து போடுவீராக. இன்றைக்கு அந்த சத்ரு மேலும் கரத்தை வையுங்க, அக்னியில போடுங்க. அந்த சத்ரு இனி அந்த குடும்பத்துல அந்த பாவங்களை நிரப்பாதபடிக்கு அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. ஆவியானவரை நிரப்புங்க. நீர் ஆளுகை செய்யுங்க. அவர்களுக்குள்ள இருக்கும் அந்த கிரியை எடுத்து போட்டு அவர்களை நீர் ஆளுகை செய்யுங்க. நல்ல ஞானத்தை ஊற்றுங்க, அறிவை ஊற்றுங்க. ஆவியானவரே, பெற்றோர்கள் இடத்தில் இருந்தால் சிறு பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் என் தகப்பனே. அதே போல அந்த கணவன் மனைவியும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து அப்ப அந்த பிள்ளைகளும் நல்ல முறையில் வளர்க்கும்படியான எண்ணங்களை இப்பொழுது ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் என் தகப்பனே. இனி பாவங்கள் வரக்கூடாது என் தகப்பனே. அதே போல் பெரியோர்கள் கூட நிறைய பாவங்கள் செய்து கொண்டிருக்காங்க என் தகப்பனே. இப்பொழுது இறங்குங்க, அவர்களோடு பேசுவீராக. எல்லா பாவத்தையும் கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. இனி ஒருவரும் பாவம் செய்யாதபடிக்கு நீர் அவர்களை மாற்ற போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அந்த பாவத்திலிருந்து வர முடியாதவர்களை நீர் இப்பொழுது தொடுவீராக. அவர்களுக்கு விடுதலை தாங்க. எங்களுக்கு யாராச்சும் விடுதலை கொடுப்பாங்களா, இந்த பாவத்திலிருந்து யாராச்சும் விடுதலை கொடுப்பாங்களா என்று சொல்லி கூட அழுகையோடு கூட, நிந்தையோடு கூட, வேதனையோடு கூட இருக்கலாம். அவர்களோடு நீர் இன்று பேசுவீராக. அவர்களுக்கு நீர் இன்று விடுதலை தருவீராக என் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றீரே, உமக்கு நன்றி. அன்பு மகனே, நீர் விடுதலை பெற்றீரே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அவர்கள் வேண்டுதலை கேட்டீரே, விண்ணப்பத்தை கேட்டீரே, அவர்களுக்கு விடுதலை கொடுத்தீரே, அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் அலட்சியம் பிதாவே. ஆமேன்.